ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நம்ம யூடியூப்பில் போட்டிருந்த வீடியோ கீழே அவ்வளோ கமெண்ட் வந்துருந்துச்சு. இது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் லேட்டாக நான் லைக் மட்டும் போட்டு வச்சுருந்தேன், நம்ம பண்ணலை. ஸோ இந்த வீடியோ கீழே தான் அதிகமாக கமெண்டு, அக்கா நானும் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், எப்படிக்கா ஜாயின் பண்ணுறது சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அக்கா நானும் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணணும், சீக்கிரம் இந்த வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. சாரி, சில சூழ்நிலையால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல, ஒரு 5 நாள் கேப் விட்டாச்சு. இப்போ கண்டினியூவாக வீடியோ வந்துடும். ஆன்லைன் கிளாஸில் எப்படி சேரணும் அப்படின்றது நான் இன்னும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலை. ஏன்னா யூடியூப்லேயே நீங்கள் பேசிக்காக நான் சொல்லித்தரதுலேருந்து ஆரம்பித்து நம்ம கிளாஸ் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். சர்டிஃபிகேட்டுக்கு இன்னும் நம்ம கவர்மெண்ட் ப்ரூஃபோட சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஃப்ரீ கிளாஸ் கவர்மெண்ட்லேயே இப்போ நிறைய கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. சம்மர், டிஎன்சிஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். நான் நிறைய என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் நேரடியாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நிறைய பேர் என்னோடய போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன், இந்த மாதிரி இந்த லொக்கேஷன்லாம் நடக்குது அப்படின்னா என்னோடய போஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். அதுக்கப்புறம் நான் ஆப் சொல்கிறேன், அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேளுங்க. அக்கா எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ரெகுலராக நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இடையில எடுத்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த ஆப்பில் நான் நிறைய என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வெற்றி நிச்சயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே அதில் அப்டேட் கேட்கும். இது என்னோடய கோர்ஸ் நான் இங்கே தான் முடித்தேன். நான் ஃப்ரீ கிளாஸுன்னு சொன்னால் சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் கிளாஸ் முடித்து நான் இப்போ ஒரு டெய்லரிங் பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்த ஃப்ரீ கோர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய கோர்ஸ் அட்டன் முடிஞ்சு இதில் நம்மளுக்கு உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. உதவித்தொகையும் கொடுத்து நம்மளுக்கு சொல்லித்தரும்போது நம்மளுக்கு சும்மா சொல்லித்தரதே இதில் பெருசு. இதில் நம்மளுக்கு உதவித்தொகையும் கொடுத்து சொல்லித்தராங்க அந்த கவர்மெண்ட்லேருந்து. அது ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வெற்றி நிச்சயம் ஆப்புக்குள்ளே நம்ம அப்பீரியல் அப்படின்னு கோர்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் அப்பீரியல்னு போனோம் அப்படின்னா அந்த அப்பீரியலுக்குள்ளே நம்ம எந்த ஊர் எந்த லொக்கேஷன் நம்மளுக்கு எந்த ஊரில் இருக்கோம் அந்த ஊரில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் ஃபோன் நம்பர் இருக்கும், அதையும் எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணலாம். இல்லை நேரடியாக அதில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலையும் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். என்னோடய பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன், அதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. அதே மாதிரி என்னோடய கிளாஸ் நான் திரும்ப இந்த ஃப்ரீ கிளாஸ் போனால் அந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த அப்டேட் என்னென்னா, நம்ம டெய்லரிங் மிஷின் பெடல் போட்டு காமிச்சாச்சு. எல்லோரும் பெடல் போட்டு பழக சொல்லி. அதுக்கப்புறம் பேசிக் இந்த மாதிரி லைன் போடுறது. அதுக்கப்புறம் சர்க்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபுல் அடித்து திருப்பணும். அதுக்காண்டி மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. இதுதான் மெயின். ஃபஸ்ட் எடுத்தோடனே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா ஈஸியாக தைக்கிறது. இந்த பேப்பர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்கள் மிஷினில் போட்டு தைச்சி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நான் சொல்கிறேன். இது நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வெளியில் வாங்குற அந்த அமௌண்ட் கூட இருக்கும். நான் போஸ்ட் பண்ணுறேன் சொல்கிறேன். தேங்க்யூ.